ஒரு பெரியவரோட பொண்ணை வரதட்சணை பிரச்சனைக்காக திரும்பவும் அவர் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. கல்யாணத்தப்போ கொஞ்சம் நகை போடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த நகை போடாததுனால அவங்கள திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிட்டுறாங்க. பெரியவர் இப்போ லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்காக மாணிக்கன்றவர் கடைக்கு வந்திருக்காரு. லாட்டரி டிக்கெட் எல்லாம் 500 ரூபாய் கிட்ட வாங்கிடுறாரு. ஆனா இப்பதான் அவர்கிட்ட காசு இல்லைன்னு தெரிய வருது. காசை வர வழியில எங்கே தொலைச்சிருப்பாரு. லாட்டரி டிக்கெட் எடுத்து வைங்க, நான் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லாததால மாணிக்கம் தான் காசு கொடுத்து வழி அனுப்பிக்கிறாரு. பெரியவரோட பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ அவங்க வேலைக்கு போய் தான் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க. இதை நினைச்சு ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க. மாணிக்கத்துக்கு போன் வருது. உன்னோட கடைக்கு தான் லாட்டரி டிக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு நம்பர் சொல்றாங்க. இந்த நம்பர் வந்து அந்த பெரியவர் வாங்கி வச்சிருப்பாருல டிக்கெட், அந்த நம்பர் தான். இதை பார்த்து இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த டிக்கெட் அந்த பெரியவர் கிட்ட கொடுக்கணும்னு கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவங்க வைஃப் கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. இது கேட்ட அவங்களோ லாட்டரி டிக்கெட் எல்லாம் கொடுக்காதீங்க, அதை நம்மளே வச்சுக்கலாம், நம்மளே ஆல்ரெடி எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், அந்த லாட்டரியில விழுந்த 1 கோடியை நம்மளே எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயத்த அவங்க தம்பி கிட்ட சொல்றாங்க. எப்படியாச்சும் அவரை போய் தடுத்து நிறுத்த சொல்லி. பஸ் ஸ்டாப் வரத்துக்குள்ளேயே மாணிக்கம் வேற பஸ்ல கிளம்பிட்டு பாரு. மாணிக்கத்தை நிறுத்துறதுக்காக சர்ச் ஃபாதர் கிட்ட விட்டு பேச வைக்கிறாங்க. ஏன்னா இவர் மேல ஒரு அதிகமான மரியாதை வச்சிருப்பாரு. இவர் சொல்லியுமே மாணிக்கம் கேட்க மாட்டாரு. எஸ்ஐ கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அவர் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி சொல்றாங்க. இப்போ போலீஸ் கிட்டே போய் ஹெல்ப் கேட்கலான்னு நான் உங்களுக்கு 2 லட்சம் தரோம், எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. போலீஸ்கோ லாட்டரினால தான் அவருக்கு 1 கோடி விழுந்திருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த 1 கோடியை நம்மளே எடுத்துக்கலாம். போலீஸும் இப்போ இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாணிக்கத்தோட அப்பா அம்மா கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்பயும் அவர் மனசு மாற மாட்டாரு. அவங்க வைஃப் இப்போ நீங்க வீட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வரலன்னா நாங்க எல்லாரும் சூசைட் பண்ணிப்போன்னு மிரட்டுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் ஹீரோ கிட்ட இருந்து பர்ஸை புடுங்கிட்டு போயிடுறான். பேக்ல இருந்த டிக்கெட் எல்லாம் தூக்கி போட்டுறான். இப்போ அந்த பெரியவரோட டிக்கெட் ஒரு காவாக்குள்ள போயிடுது. அவ்வளவுதான், டிக்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. அப்பதான் அங்க ஒரு செடியில மாடிட்டு இருக்கு. இப்போ அந்த டிக்கெட்டை எடுத்துடுறாரு. திரும்பவும் இந்த டிக்கெட் எடுத்துட்டு போய் பெரியவர் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. போலீஸ் மாணிக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டோ அனுப்பியிருப்பாங்க. கான்ஸ்டபிளுக்கு சிக்னல் இருக்காதால போட்டோ பார்த்துருக்க மாட்டாரு. போட்டோ பார்க்கும்போது தான் இவ்வளவு நேரம் இந்த பஸ்ல இருந்தவர் மாணிக்கம் தெரிய வருது. மாணிக்கத்தோட லொகேஷனை எஸ்ஐ வேணும்னே தப்பா சொல்லியிருப்பாரு. மாணிக்கம் இவ்வளவு நேர்மையா இருக்கிறதால எஸ்ஐ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் இப்படி பண்ணியிருப்பாரு.